வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 545வது வாரம் 13/4/2026 முதல் 19/4/2026, பங்குனி 30லிருந்து சித்திரை 6, சித்திரை பிறக்கின்றது. ஸோ நேயர்களுக்கு தெரியும், சித்திரை என்றாலே வருடப்பலன், தமிழ் வருடப்பலன் பிறக்கக்கூடியது. ஸோ வார பலனிலிருந்து மொத்த வருடத்திற்கு உண்டான பலனை இந்த வாரம் பார்ப்போம். உடனே இந்த வாரம் கிடைக்கலையெல்லாம் வருத்தப்படாதீங்க. சித்திரைக்கு உண்டான மொத்த வருடத்துக்கு உண்டான தெய்வ பரிகாரங்களை செய்கின்ற சமயத்தில் வார பலன்களுக்கு உண்டான ஒரு பரிகாரமும் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் செய்தாலும், பொதுவாக சித்திரை மாதத்திற்குள்ளாக இந்த வருட பலனுக்குள்ளான கோயில்களை சொல்லுவதை போகிறதோ அல்லது கோயிலில் ஆன்லைனில் ஏதாவது ஒரு அர்ச்சனை செய்து கொள்வதோ விசேஷம். நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய பராப வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வேந்தர் டிவி நிர்வாக இயக்குனர் பாரிவேந்தர் ஐயார் அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும், அவருடைய துணைவியார் அம்மையார் அவர்களுக்கும், CO மேடம் அவர்களுக்கும், அருமை நண்பர் பிரேம் அவர்களுக்கும், டெக்னீஷியன்கள், ஸ்பான்சர்தாரர்கள், இந்த நிகழ்ச்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பேக்போன் என்று சொல்வார்கள், நேயர்களுக்கு அனைவருக்கும் பராப வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய தமிழ் புத்தாண்டில் எல்லா விதமான அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும், மெயினாக மன அழுத்தம் இல்லாமல், தேக ஆரோக்கியத்தில் ஒரு குறையும் இல்லாமல், நல்ல சந்தோஷமான தூக்கத்தையும் சந்தோஷமான மன அமைதியும், நான் வணங்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும், நான் வணங்கக்கூடிய அத்தனை குருமார்களும், குடும்பமாக பயணிக்கக்கூடிய நம்மளுக்கு, நேயர்களுக்கு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு, இப்பொழுது நாம் பராப வருட பொது பலன்களும், பராப வருடம் என்பது தமிழ் வருடத்தில் 40வது வருடம். இப்பொழுது நாம் இன்னைக்கு தேதி நாம் பேசுவது 9ஆம் தேதி 4வது மாதம் 2026ஆம் ஆண்டு. தமிழ் வருடம் என்பது 14/4/2026 அன்று காலையில் 8:42 மணிக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. மேஷத்தில் சூரியன் வரக்கூடிய நாளே சித்திரை 1. ஸோ சூரியன் காலையில் 8:42க்கு தான் வருகிறார். அதற்கு பிறகுதான் நீங்கள் கும்பிடுவது, சாமிக்கு வழிபாடு செய்வதெல்லாம் வைத்துக்கொள்வது, தீபம் ஏற்றுவதெல்லாம் விசேஷத்தை தரும். இதுவரை விஸ்வாவசு என்ற வருடத்தில் மொத்தம் 60 வருடங்கள் தமிழ் வருடம் பிரபவல் ஆரம்பித்து அக்ஷயில் முடியும். விஸ்வாவசு என்பது 39வது வருடம். நாம் 39வது வருடத்தை முடித்து 40வது வருடத்துக்கு போகிறோம். பராப வருடம் என்பது பேர். அடுத்து வரக்கூடியது பிளவங்க, அதாவது 41வது வருடம். அது உடனே இன்றைக்கி வராது, 14/4/2027 என்று தான் வரும். அதுவரை இந்த பராப வருட இந்த வருடத்தில் குருவானவர் எப்பொழுதும் ராஜாவாக இருக்கிறார், மந்திரியாக செவ்வாய் இருக்கிறார். இதை பேஸ் பண்ணி மற்ற கிரகங்கள் சூரியன், சனி, ராகு, கேது, இந்த வருடத்தினுடைய பஞ்சாங்கத்தின் பலன்களும் பார்ப்போம். மாறி மாறி மழை பெய்யும் என்று சொல்கிறார்கள். பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாது, பெய்யக்கூடாத நேரத்தில் பெய்யும். வெயிலின் கொடுமை தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். உலகம் முழுவதும் வெப்பம், உலகம் முழுவதும் உறைபனி, உலகம் முழுவதும் மழை, உலகம் முழுவதும் வெள்ளம். இயற்கை இந்த வாட்டி கடுமையாக தண்டிக்கும். மனிதர்கள் ஏற்கனவே வக்கர புத்தியில் தண்டிச்சுருக்காங்க, இயற்கையும் கடுமையாக தண்டிக்கும். விலைவாசி வீழ்ச்சியடையும். விவசாயிகள் படாத பாடுபடுவார்களாம். ஆனால் விவசாயத்தில் புரட்சிகள் ஏற்படுமா? எப்படி? எளிமைப்படுத்தப்பட்ட விவசாயம்.
60 வருடங்களுக்கு முன்பாக பராப வருடம் என்பது இப்பொழுது வந்திருக்கிறது இல்லையா, இதுக்கு முன்னாடி எப்போ வந்ததுன்னு கணக்கு போட்டிங்கன்னா 60 வருடம் ஆயிருக்கும், 59 வருடம் ஆயிருக்கும். அந்த வருடத்தில் எந்தெந்த பயிர் வகைகள்லாம் இந்த உலகத்தில் இருந்ததோ அதெல்லாம் இப்பொழுது திருப்பி ரீகைன் ஆகும். அந்த உணவு தானியங்கள்லாம் அதிகப்படும். அதே போல் மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் பாதிப்புகள் ஏற்படும். சேமிப்புகளை பத்திரமாக வைத்து கொள்ளணும் என்று பஞ்சாங்கத்தின் குறிப்பு. கடல் உள்ளே வாங்காமல் கடல் வெளியில் வருமா, கடல் ஊருக்குள் வருமா. மலை சரிவுகள் பெரிய பாதிப்புகள் ஏற்படும், விலங்குகளால் பாதிப்பு ஏற்படும், பூச்சிகள் வண்டுகளால் விவசாயத்தில் பாதிப்புகள் ஏற்படும், மலை பிரதேசங்கள் பாதிப்பு ஏற்படுத்தும். நிறைய மருத்துவத்தில் புரட்சிகள் நிச்சயமாக ஏற்படும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயத்திலெல்லாம் பிரமாதமான வளர்ச்சிகள் ஏற்படும். மருத்துவத்தில் ஏற்படுவது தான் பெரிய முக்கியம். விவசாயத்திலே மருத்துவம் தான், இது ரெண்டும் முக்கியம். கால்நடை புரட்சி ஏற்படும், பால் புரட்சிகள் ஏற்படும். இதெல்லாம் ரொம்ப நல்லது. உலகம் முழுவதும், ஏதோ நம்ம ஊரில் மட்டும் நடக்கும்னு நினைக்காது. நம்ம ஊரில் இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம். அதனால தான் நான் சொல்கிறது, ஒரு 1/4 ஏக்கராவது ஒரு வறண்ட பூமியிலையாவது வாங்கி வைங்க. தண்ணி வரலன்னா கவலைப்படாது. எல்லாத்திற்கும் வழித்தடம் அமைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். விவசாய சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் ஆரம்பிங்க. கோல்டு ஸ்டோரேஜு, தானிய கிடங்குகள், இதெல்லாம் பயங்கரமாக வளர்ச்சி ஏற்படும். சோலாரு, சூரிய மின் இது, மொபைல் இது சார்ஜிங், பெட்ரோல் சார்ஜிங் மாதிரி எலக்ட்ரிக்கல் சார்ஜிங் போடுறது, இதெல்லாம் தான் அடுத்த தொழில். பெருசாக மானியம்லாம் கிடைக்கும், பேங்க் லோன் கிடைக்கும். எங்கேயாவது வண்டி வர மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போல்லாம் அதெல்லாம் நெட்லேயே பார்த்து வந்துடுவாங்க, கூகுளில் பார்த்து. அந்த இடத்துல ஒரு சின்ன ஹோட்டல் போட்டுக்கிறது, காஃபி போட்டுக்கிறது, சந்தோஷம் போட்டுக்கிறது, ஜூஸ் கடை போட்டுக்கிறது, அந்த சார்ஜ் ஆகிறதுக்குள்ளே அந்த பிஸ்னஸ் ஆகுறது. வைஃபை போட்டு கொடுங்க. இதெல்லாம் தொழில் வளர்ச்சிக்கு. இனி நமக்கே தொழில் தான், சும்மா அடிமை தொழிலெலாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் திவால் ஆகிடுவாங்க. வேலை வாய்ப்பெல்லாம் ரொம்ப சுருக்கிடுவாங்க, மிஷின் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த போர்னால நிறைய பாதிப்புகள் இனிமேல் பார்ப்பீங்க. இந்த சரி பராப வருடம் எவ்வளோ வருஷம் நல்லா இருக்குது, அதெல்லாம் நம்பாதீங்க. 30% தான் நல்லாயிருக்கும். சிக்கல் நிறைய வரும். வேலையெல்லாம் யாருக்கு எப்போ போகும்னே தெரியாது. அதுக்காக நம்மளை நம்பி இருக்கிற குடும்பம் கஷ்டப்படலாமா? ஆண் மகனாக இருங்க, பெண் வீர மகளாக இருங்க. நான் இன்னொரு ஐடியா வச்சுருக்கிறேன், எனக்கு வேலை போனாலும் பரவாயில்லன்னு தாங்கணும். ஆல்டர்னேட் பார்த்துக்கணும். இப்போ நம்ம எதில் ஒரு வேலையில் சம்பாதிக்கிறோமோ அதோட எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிற அளவுக்கு உயர்ந்துருக்கணும். டபுள் வேலை தான் இனி எல்லாருக்கும். சிங்கிள் வருமானமே இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதுதான் உங்களை காப்பாற்றும், அதுதான் உங்களை ஏற்றம் பெற வைக்கும். வாகனங்களுடைய டெவலப்மெண்ட்டில் எவ்வளோ இருந்தாலும் இந்த பெட்ரோல் டீசல்லாம் பயம் வந்துடும். இனி உலகத்தில் நிறைய எல்லாம் சேதப்படுத்திட்டாங்க. பூம்பா மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, நம்பாதீங்க. எல்லாம் சேதம், விலைவாசி ஏறியே தீரும். நம்ம இன்றைக்கி பேச 9ஆம் தேதி வேலைக்கிழமை. தேர்தல் முடிஞ்சோன்னா விலைவாசி எப்படி உயருது பாருங்கள். சொல்கிற அளவுக்கு உயராது, அப்படி போயின்னே இருக்கும். சும்மா இருந்த ஆளை வந்து ட்ரம்ப்பு போய் அடித்து அணு ஆயுதமே இல்லாத ஆளுக்கு நான் அணு உலை வைப்பேன்னு சொல்கிற அளவுக்கு அதுக்கு ஒரு சாங்ஷன். அந்த வழியாக வர்றதுக்கு இப்போ வரி கட்டணும் எல்லோரும். அவன் ஊரை அடிச்சிட்டிங்கன்னா அவன் வழியை பயன்படுத்துறதுக்கு வரி கேட்பாங்க.
நீங்கள் மட்டும்தான் வரி போடுவீங்களா? இப்போ போடுவாங்க. எல்லோரும் வரி கட்டிட்டு வரணும். சும்மா இருந்தவங்களுக்கு ஒரு இன்கம் கற்று கொடுத்துட்டார் ட்ரம்ப். அதுதான் நான் சொல்கிறது. கலிகாலம். சனி மீனத்தில் இருக்கிறச்ச புது புது டெக்னாலஜிகளில் பணம் கற்றுக் கொடுக்கும். அரசாங்கத்திற்கு இல்லை, எல்லாருக்கும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் கண்டிப்பாக சனி வந்து கஷ்டத்தை கொடுத்தாலும் மாற்று பாதையும் மாற்று வழியும் காண்பிப்பார். பயப்படாதீங்க. படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை எல்லாம் வந்தாலும் குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி நிறைய கஷ்டங்கள் இந்த உலகத்துக்கு கொடுத்தாலும் கடைசியில் அவங்களுக்கு வெற்றிகளையும் சாதனைகளையும் நல்ல வழியும் எல்லாருக்கும் ஒரு பொழைக்கக்கூடிய நம்பிக்கையும் கொடுப்பார். போர் முடிஞ்சிச்சு, அது முடிஞ்சிச்சு, இது முடிஞ்சிச்சுலாம் நம்பாதீங்க. நிம்மதியாகவே இருக்காது. அமெரிக்காவில் எல்லாமே பண்ணிவிட்டு அடித்து நாசம் பண்ணிவிட்டு இஸ்ரேல் அமெரிக்காலாம் அவங்களுக்கு பல விதமான பிரச்சனை அவங்களுக்கு வரும். அந்த நாட்டு மக்களுக்கு வரும். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு கண்டிப்பாக வரும். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு தான் பெரிய பாதிப்பு ஏற்படுமா அந்த பராப வருடம், அடுத்தது பிளவங்க வருடம். கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், நம்பாதீங்க. பிரப வருடத்திலும் சரி, பிளவங்க வருடத்திலும் சரி, கீழ்க வருடத்திலும் சரி, சௌமிய வருடத்திலும் சரி, 4 வருடம் சொல்லிட்டேன். இந்தியர்களுக்கு தான் உலகம் முழுவதும் தொந்தரவு வரும். பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும். 44ஆவதாக வருது இல்லை, சாதாரண வருடம், அதில் தான் கொஞ்சம் குறையுமா. அப்போ இன்னும் 4 வருடம் இப்போ என்னது, விஸ்வாவசு முடிஞ்சிச்சு, பரப வருடம், பிளவங்க வருடம், கீழ்க வருடம், சௌமிய வருடம். இந்த 4 வருடம் முடிகிற வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. எழுதி வச்சுக்குங்க. ஏன்னா வேந்தர் டிவியில் ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வேந்தர் டிவி நேயர்களுக்கு சொல்லிட்டு தான் மற்றதெல்லாம். அடுத்தது சாதாரண வருடம்னு வருது. அது எத்தனாவது வருடம்? 44ஆவது வருடம். அந்த 44ஆவது வருடம் தான் நிறைய தப்பிக்க முடியும். அதில் கூட இன்னும் ரிசர்ச் பொறுமையாக பண்ணணும், பார்க்கணும். நான் விஸ்வாவசுலேருந்து முழுசாக ஆரம்பித்து கீழ்க சௌமிய வருடம் வரைக்கும் பண்ணியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், எல்லா லெவல்லையும் மோசமாக இருக்கும். தங்கத்தின் விலை கண்டிப்பாக குறைஞ்சிக்கினே இருந்து ஏறிடும். வாங்கி வைங்க. சௌமிய வருடத்துலலாம் டபுள் தான். என்ன வாங்கினாலும் டபுள் தான். அப்போ புரியும் உங்களுக்கு. நிறைய எல்லாரும் அமெரிக்காவுக்கு எதிராக ஒன்று சேர்றதெல்லாம் ஏற்படும். சைனா தன்னை நிலைநிறுத்திக்கும், ஜப்பான் தன்னை நிலைநிறுத்திக்கும். இந்தியாவை நிறைய பாதிப்பு ஏற்படும். சும்மா நான் உடனே என் வாயில் இந்தியா நல்லா இருக்கும் எல்லாம் சொல்ல மாட்டேன். இந்தியாவை தான் எல்லோரும் ரவுண்டு கட்டுவாங்க. முதலில் டார்கெட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களை நோண்டுறது, இந்திய நிறுவனங்களை நோண்டுறது. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் இந்தியாவிலே இந்திய நிறுவனங்கள் உருவாகி போட்டி போட்டு நம்ம தனியாக ஒரு ஜெயிண்ட்டாக நம்ம உருவாக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஆனாலும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்குவாங்க. அதில் நம்ம ஆளுங்களே, நம்ம நாட்டில் இருப்பவர்களே நமக்கு எதிராக சதி செய்வார்கள். அந்த சதிக்கு எந்த தலைவர்கள் மாட்டப் போகிறார்கள், எந்த நாடு மாட்டப் போகிறது, எந்த மாநிலம் மாட்டப் போகிறதுன்னு தெரியாது. ரணகலமாகும். மத மோதல்கள், இன மோதல்கள், ஜாதி மோதல்கள், சண்டை மோதல்கள். நம்மால் தான் எது சொன்னாலும் நம்புவோமே. சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒன்று செல்வி சொல்லாதது சொன்னார் போட்டு, ஆமாம் செல்வி சொன்னார்னு தானே சொல்வீங்க. நடிகர் விஜய் வீட்டிலிருந்து கிளம்பினால் அந்த கூட்டத்திற்கு கண்டிப்பாக பாதுகாப்பு வழங்க வேண்டும்னு சொன்னேன். யாருக்கு பாதுகாப்பு வழங்கணும்? கூட்டத்திற்கு. அரசாங்கத்தினுடைய கடமை என்ன? காவல்துறைக்கு கடமை என்ன? ஏன்னா அவரது நீச்சபங்க ராஜயோகம், வசீகர யோகம். மக்கள் எல்லா லெவல்லையும் வருவார்கள். 2 வயசு குழந்தையிலேருந்து, பிறந்த குழந்தையிலேருந்து 100 வயசு ஆனவர்கள் வரைக்கும் வருவார்கள்.
இதெல்லாம் அமைப்பு. ரஜினிக்கு, விஜய்க்கு, அஜித்துக்கெல்லாம் வசீகர யோகம். இவர்களுக்கெல்லாம் அது மாதிரி ஒரு இது நெஞ்சுக்குள்ளே இருப்பார்கள். ஸோ எல்லோருக்கும் அவர்களை பிடிக்கும். எந்த திமுக காரங்களுக்கும் பிடிக்கும், ஏடிஎம்கே காரங்களுக்கும் பிடிக்கும், பிஜேபிக்கு காரங்களுக்கும் பிடிக்கும். அரசியல்லாம் இவங்களுக்கு. ஆனால் விஜய் பிடிக்கும். எம்ஜிஆரை பிடிச்ச மாதிரி. ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு எவ்வளோ திராவிட முன்னேற்ற கழகத்தினரே அழுதாங்க. அதெல்லாம் வசிக்கிறோம். தெய்வ பிறவிகள். இப்போ விஜய் இருந்து கிளம்புறச்ச ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு விஜயை சுற்றி க்ரௌடு மேனேஜ்மெண்ட் டீம் சரியாக உறுதுணையாக இருக்கணும்னு. இல்லையென்றால் துர்மரணங்கள் தொடரும்னு. விஜய் சார் கிளம்புனதுலேருந்து ஒன்று என்னன்னு எழுதிடுறாங்க, ஒரு கார்டு போடுறாங்க ஒரு நியூஸ் சேனலில். விஜய் வீட்டை விட்டு கிளம்புனாவே துர்மரணம். பிரபல ஜோதிடர் செல்வி. எப்படி எவனையும் நிம்மதியாக விடுறதில்லை இந்த சோஷியல் மீடியா. சொல்லாதது, இல்லாதது, நடக்காதது. கலிகாலம்ல நம்ம பேசுகிற மாதிரியே ஏஐயில் வேற பேசிடுறாங்க. இப்போ நிறைய சேனலுக்காரங்க என் ஃபேஸை போட்டு பின்னாடி யாரையோ பேச விட்டுட்டு அதில் அது பார்த்தா லட்சக்கணக்கில் ஓடுது. மக்களுக்கு புரியணும். இதுபோல் நானே தான் பேசுவேன். என்னுடைய கை கால் ஆட்டி இது மாதிரி மேனரிசத்தோடு தான் பேசுவேன். கண்ணடிச்சுன்னு தான் பேசுவேன். இது மாதிரி இருந்தால் செல்வின்னு நம்புங்க. இந்த காடை போடுறது, மூஞ்சை போட்டெல்லாம் நம்பாதீங்க. நிறைய வேந்தர் டிவி ஃபோட்டோ தான் எல்லா இடத்துலையும் வருது. ஏன்னா வேந்தர் டிவியில் தானே நிறைய வருஷம் ஓடின்னு இருக்குது. ஸோ பத்திரமா இருந்துங்க. சேமிப்பு பத்திரமா வச்சுக்கோங்க. அவசரப்படாதீர்கள். பொறுமையாக இருங்கள். சாதாரண வருடம் என்று சொல்லக்கூடிய 44வது வருடம். சாதாரண வருடம் எப்போ வருது? 44வது வருடம். அந்த 44 இப்போ நம்ம எதில் உட்காந்துருக்கோம்? 40, 41, 42, 43 முடிஞ்சு 44வது தான் சாதாரணம். அதுவரை உலகத்தில் நிம்மதி இருக்காது. எழுதி வச்சுக்குங்க. அது வரைக்கும் தேக ஆரோக்கியம் மற்ற விஷயங்கள்லாம் நாம் கவனமாக இருக்கணும். எந்த வதந்திக்கும் பதில் போடக்கூடாது. எந்த தலைவரை பற்றி யார் எது எழுதினாலும் உடனே பாயாதீர்கள். வாட்ஸ்அப்பில் எதையும் இந்த குரூப் டிஸ்கஷனில் இருக்கிறதெல்லாம் அட்மின்லாம் கவனமாக இருங்க. உங்கள் மேலே பழி வந்துடும். ஜாக்கிரதையாக இருங்க. எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய பராப வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.